இப்போ அவர் எங்கே அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டுமோ, தன்னுடைய கோரிக்கையை வைக்க வேண்டுமோ அதை விட்டுக்கிட்டு, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், வாழை விட்டுட்டு தும்ப பிடிச்சோன்னு. அவர் ஒன்றிய அரசோடு இப்போ இணக்கமாக சென்று கொண்டிருக்கின்றார். ஒன்றிய அரசினுடைய உதவி திட்டம் வந்த பிறகு எப்படி நாடு முழுவதும் இன்றைக்கு மின்சார வாரியத்தை அவர்கள் முழு கட்டுப்பாட்டில் வைத்து செயல்படுத்துவது போன்று டாரிஃபிலெல்லாம் அவங்க தலையிடுகிறார்கள் என்பது தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் இப்படி பேசுவது உண்மையிலேயே ஒரு வருத்தமான செயல் தான். அவருடைய ஈபியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு லட்சோப லட்சம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக இலவச மின்சாரம் வழங்கி வருகிறது. அதேபோல் சிறுதொழில் செய்பவர்களுக்கு, நெசவு தொழில் செய்பவர்களுக்கு, இப்படி பல்வேறு தரப்பு மக்களுக்கு இன்றைக்கு மின்சாரம் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த விலை உயர்வு என்பது அந்த உதவி திட்டத்திற்குள் வந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு மாநில அரசுகள் ஆளாக்கப்படுகிறது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு பல பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்க ரொம்ப இழப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அது அரசுக்கு சுமையாக இருக்கும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை தவிர இது யாரையும் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அல்ல. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கும் மக்களுக்குடைய சேவையில் இன்றைக்கு முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது என்பது உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. மின்சார தீவிரவாதம்ங்கிற வார்த்தை இது நம்ம அவற்றை கேட்கலாம். அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒன்றிய அரசு தான் நம்ம குற்றம் சொல்லலாம். அவர் மின்சார தீவிரவாதத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா அது உதவி திட்டத்தை அவங்க கொண்டு வந்த நேரத்திலே இவங்க அதை பற்றியுள்ள பல்வேறு கருத்துக்கள் அவரும் சொல்லியிருப்பார் என்று கருதுகின்றோம். மாநில அரசு காரியங்களும் அவங்க கேட்காமலேயே ஒன்றிய அரசு தான் இன்றைக்கி அதை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கோயில் கோயிலாக போயிட்டுருக்காங்களா? எந்த மக்களை சந்திக்குது? மக்கள் அவங்கள சந்திக்க மாட்டாங்க. இப்போ ஆளுநருங்கிற பதவி அந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் திமுக தீர்மானம் பண்ணீங்க. நிறைய ஆளுநர் ஆரம்பியினுடைய பதவி காலம் முடியுது. மீண்டும் ஆளுநர் வேணுமா இல்லை இவரையே நீட்டிக்கணுமா? இந்த ஆளுநர் ஒரு தலைவலி தான். மாநில அரசுகளுக்கு யாரும் மாற்றமே இல்லை. இவர் என்றைக்கோ ராஜினாமா செய்துட்டு போயிருக்கணும். குறைந்தபட்சம் இவ்வளவு தூரம் ஒரு அரசுக்கு எதிராக அவர் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தும் 40க்கு 40 நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வென்று காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகாவது வாயடக்கத்தோடு அவர் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த அரசினுடைய அடிப்படை கோட்பாடுகளை கேள்வி கேட்கின்ற விதத்தில், அதற்கு நேர் எதிர்மறை கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசுகின்ற விதத்தில் தமிழ்நாட்டு மக்களை உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்தி வரக்கூடிய செயலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்களை இங்கு உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவர்களை இங்கே தொடர விட்டிருப்பது. மீண்டும் தொடர விடுகிறார் என்று சொன்னால் அதே உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரே தானாக சென்று விடுவார் என்று நான் கருதுகின்றேன்.